திருமாவளவண்ணா வணக்கண்ணா. நானும் உங்கள் கட்சியில் 5 வருஷமாக நானும் கஷ்டப்பட்டவன் தான். ஆனால் ஜோசப் விஜயனோட கூட்டணி இதுக்கு துணை முதலமைச்சர் கேட்டுக்கிட்டேன். இதெல்லாம் ரொம்ப அது ரொம்ப ஆசை இல்லைண்ணா. இது அப்போ நான் கட்சியில் சேரும்போதெல்லாம் 2 சீட்டு 3 சீட்டு அது மாதிரி தான் நீங்கள் வாங்கியிருந்தீங்க. இப்போ விஜயண்ணா நல்லது பண்ணணும்னு நினைக்கிறார். நாட்டு மக்களாக பக்கம் இருக்கிறதுனால அவர்கிட்ட துணை முதல்ல சீட்டுக்காதுங்க. அது ரொம்ப தப்பு இல்லையாண்ணா. அது அவங்க கட்சிக்கோசரம் சேர்ந்து என்னென்ன தியாகம் பண்ணிங்கன்னு சொல்லிட்டா. நீங்கள் அம்ஜிஆரில் மாநாடு வச்சுக்கிப்பார். அதுக்கு பேனரு போஸ்டரு நைட் அம்மாவில் கண்ணை மூச்சு உங்கள் வேலை செஞ்சேன். புரியுதா? அந்தமாரி வேலை சேர்ந்து உங்கள் கட்சியை இந்த கண்ணகி நகரில் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவங்களாம் நான் எல்லோரும் தெளிவுபடுத்துகிறேன். பேனரை வச்சு திமுகலாம் உள்ளே வரும்போது நான் அன்பரசன் ஏரியாவில் வரும்போது அப்பயே நான் போனேன். எங்கள் சித்தப்பா எங்கள் தம்பியெல்லாம் திமுக இருக்கும்போது நான் உங்கள் கட்சியில் இருந்துன்னு மாவட்ட தலைவர்கிட்ட நான் சொல்லி அந்த பேனர் அவங்ககிட்ட எங்கள் சொந்தத்துக்கிட்டே நான் ஃபைட் பண்ணேன். அந்த பேனர் அடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் அவங்க கட்சி நான் வளர்த்து விட்டேன் இந்த ஊரில். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தோற்ற ஒன்றியம் தான் 2011 நீங்கள் தோற்ற ஒன்றியம் விடுதலை செய்யணும்னு சொன்னார். நம்ம ஆட்சியில்ப்பா நம்ம ஆட்சி பார்த்துக்கலாம் விடுபடணும். நான் வெளியே இருந்தேன்னு எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப பேராசை. நான் துணை முதலமைச்சர் கேட்குது அவர்கிட்ட மனுஷன் மக்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி ஃபீல் பண்ணுறாரு அவர் ஃபீல் பண்ணுற ஒரு வீடியோ ஏதாச்சும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னாக்கா தெரிஞ்சுருக்கேன்னா அந்த கண்ணகி நகரில் நீங்கள் என்ன கேட்டாலும் மக்கள் என்கிட்ட சொல்லுவாங்க. என் செல்லில் வரலன்னா கூட மக்கள் இந்த வேறு ஜனங்க என்கிட்ட சொல்லுவாங்க. இந்தமாரி நடக்குது அப்படின்னு சொல்லி அந்தமாரி இந்த ஏரியாவில் ஜனத்தில் அந்தமாரி நான் கவர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் ஊர்லேருந்து வெளியே இருந்தவங்க. நான் ஊரை விட்டு போய் யோசனை பண்ணி பாருங்கண்ணா. கஞ்ச தாத்தாக்கு இருக்கும்போது கொஞ்சம் தாத்தா இருக்கும்போது நீங்கள் அவர் கட்சிக்கு கூட்டணியாக இருந்து அப்போ எத்தனை சீட்டு நீங்கள் உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அதே நீங்கள் அப்புறம் தளபதிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு 10 சீட்டு கட்சி தரவா அது என்ன இது 10 சீட்டில் கழிச்சிட்டோம்னையும் இது மாதிரி பண்ணாக்கா ரொம்ப பேராசை அதெல்லாம் அப்புறம் உங்கள் கட்சியில் தான் சேர்ப்பாங்க. புதுசாக உங்கள் கட்சி ஆளுங்க தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கண்ணா. மற்றவங்க எவனும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கட்சியில் போய் 2 கட்சி தான் ரவுடி கட்சி சொல்கிறேன். இப்போ 2 கட்சி தான். எதுன்னு உங்களுக்கே தெரியும் ரவுடி கட்சி எதுன்னு. புரியுதா? மீதி கட்சிலாம் எல்லாம் பொதுமக்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க மற்றவங்களாம். இந்த கட்சி இப்போ நான் சொல்ல விரும்பலை. சொன்னீங்கன்னாக்கா நான் என்னை சிறைக்கு அனுப்பிச்சிருக்கேன். சிறைக்கு அனுப்பிச்சா கூட நான் காவல்துறை எப்படி எக்ஸாம் பண்ணி வரணும்னு சொல்லிட்டு கேசலேருந்து நான் வந்துடுவேன். நான் போலீஸ் நல்லவங்க சைடு தான் இருப்பாங்க, கெட்டவங்க சைடு இருக்க மாட்டாங்க. ஒரு ஆட்சி நல்ல ஆட்சி நடக்குதுன்னா வரப்போகுதுனாக்கா அந்த நல்லவங்க தான் காவல்துறை சப்போர்ட் பண்ணுவாங்க, கெட்ட ஆட்சி பண்ண மாட்டாங்க. அவங்க மக்களை யார் உண்மையான செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் காவல்துறை அவங்க சைடு தான் நிற்பாங்க. அதுதான் உண்மை. காலகாலமாக அதான் நடந்துருக்குது. எனக்கு அரசியல் அனுபவம் எப்பயே அனுபவம் 30 வருஷம் அனுபவம் எனக்கு. இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் நான் சின்னலாம் பார்த்து தான் நான் உங்கள் கட்சியில் சேர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் உங்கள் கட்சியை விட்டு விலக இருந்தேன். யாருமே நமக்கு உதவி பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதான் உங்கள் கட்சியால் யாராவது நான் பேசுகிறேன் பார்த்தீங்களா? திமுக கட்சியில் நான் பேசுகிறேன் பார்க்குறீங்களா? இந்த கட்சியில் தான் பேச மாட்டேன். அதேமாதிரி பட்டளை கிராம அம்மா கட்சியில் அவங்க மட்டும் தான் பேச மாட்டேன். ஒரு நான் காரை பார்த்து போயிட்டு வரேன். அவன் பையன் லிஃப்ட்டு கேட்டான், எத்தனை வந்தான். அவன் என்ன பண்ண உட்காந்து அவன் கேட்டான், யார் தம்பி ஓட்டு போட்டேன் அப்படின்னா யோசனை பண்ணான். உண்மை சொல் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் என்னையும் பண்ணாங்க. விஜயனுக்கு நான் போட்டேன், விஜய்க்கு தான் போட்டேன்னு சொல்லிட்டு சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேட்டரி இறக்கி விட்டு நான் வீட்டில் நான் வரேன். வீட்டில் நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் பொதுமக்கள் ஒருத்தர் சொல்கிறாங்க, இதுமாரி சொல்கிறாங்க கேட்குறாங்க. நீங்கள் நீ மினிஸ்டர் போய் கேட்டாலும் அவர் அறிவிச்சாலும் அறிவிப்பார். சிஎம் எடப்பாடி அப்படின்னா எடப்பாடி சார் கூட்டணி வச்சுன்னு அவர் கொடுக்கலாமா தொண்டை முடிஞ்சு இது அது மாதிரி தான் நடந்தது. தொண்டை முடிஞ்சு அது வருஷம் நடந்தது. ஏன்னா இதெல்லாம் பேசுகிறவங்க மக்களில் ஒருத்தனாக சொல்லிட்டு நான் பேசுகிறேன். மக்களுக்கோசம் என்ன எப்படி விஜயண்ணா எப்படி ஜோசப் விஜயண்ணா எப்படி மக்களுக்கோசம் இது பண்ணி நல்லது பண்ணுறாரு. இன்னமும் அவர் நல்லது தான் பண்ணுறாரு. இன்னும் எந்த மக்களும் நல்லது பண்ணுறாரு. கூட மக்கள் கொந்தளிக்கிறாங்க. நான் இத்தனை நாள் ஆகுது, 4ஆம் தேதி அறிவித்தாங்க, 4ஆம் தேதி சிஎம் அறிவித்தாங்க, 4ஆம் தேதி வரல, இன்னொரு 6 நாள் ஆகுது. அப்படி 4ஆம் தேதியிலேருந்து கண்டுபிடிச்சிக்கோ 4, 1, 5
அஞ்சுலேருந்து 5 நாள், அது ஒரு நாள் 6 நாள் ஆகுது. அதோட 10ஆந்தேதி ரிலீஸ் பேப்பரில் விட்றேன். நீ 10ஆந்தேதி நாளைக்கு ஒரு நாள் பார்ப்போம். அப்போ நாளைக்கு ஏன் வரலனாக்கா, அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எல்லாம் ஒன்றா விரதம் இருக்க வேண்டியதான் போல. இல்லை இப்போது இடைத்தேர்தல் வைக்கிறது தான் போல. இடைத்தேர்தலெலாம் வச்சாங்கன்னு வச்சியா, தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு யாரும் வாங்க முடியாது. எல்லா மக்களும் 230 தொகுதி ஃபுல்லாக நம்ம தலை விஜயன்னு தான், விஜயன்னு தான் எல்லாம் குத்துவாங்க. விசுவத்துக்கு தான் குத்துவாங்க ஓட்டை. அது உங்களுக்கு எத்தனை மாதம் இது நாங்கள் பொறுத்துன்னு தான் இருப்போம். ஒரு வருஷம் கூட நாங்கள் பொறுத்துன்னு இருப்போம். அதை நாங்கள் மாற மாட்டோம். நாங்கள் ஒருத்தர் மனசில் நினச்சிட்டோம்னாக்கா அது எதுவும் மாற்றி விட மாட்டேன். இந்த ஒரு வருஷத்தில் இப்போ அந்த கவுன்சிலர் எலெக்ஷனு எல்லா ஜனத்துங்களும் வந்து மாற்றி காட்டுறேன் பாரு. நான் விசில் ஜனத்துக்கு மாற்றி காட்டுறேன் பாரு. அப்படி மாற்றி காட்டல இந்த ஊரை விட்டு நான் போயிடுறேன். எனக்கு தெரியும் இங்கே வர மக்களுக்கு ரெடி பேசணும் அப்படின்னு தெரியும். புரியுதுங்களா? நான் குடியேறலாம் மறந்தது காரணமே என் அண்ணன் விஜயானந்தோசம் தான். அவன் சொன்ன ஒரு வார்த்தைக்கோசம் போதை பொருளை ஒய்ப்புன்னு சொன்னார் இருப்பார். அதுக்கோசம் நம்ம குடிய மறந்தேன். அதுமாதிரி என்ன போல் எத்தனை பேர் குடிய மறந்துருப்பாங்க. கன்னியாரம் நான் வேண்டி தான் இருக்கிறான்னு நினச்சிக்காதீங்க. 4 அடியில் இருக்கிறானுங்க, 2 அடியில் இருக்கிறானுங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறானுங்க. இங்கே வந்து எல்லாம் பொறுமையாக இருக்கிறானுங்க. இப்போ நான் வேண்டி தான் வீடியோ விட்டுனுக்கிறேன். எனக்கு வந்து பயம் இல்லை, சாவு பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் ஒரு அனாதை. என் பழனி புள்ளியன் என்கிட்ட பேசுறதுனால இல்லை, இப்போ என்கிட்ட பழனி புள்ளி பேசுகிறதுனால நான் வந்து தனியாக இருக்கிறேன். நான் சம்பாதிக்கும் போது 2 பழனி இல்லாத கொடுக்கல, சேர்த்து வைக்கிறேன். அதனால் வந்து என்னை வந்து வெறுத்துட்டாங்க, இருக்கிறாங்க வந்து அவங்க தானே வெறுத்தாங்காட்டி நான் அவங்கள வெறுக்கலை. சரிங்களா? நல்லது நல்லதாக நடக்கும். 4 சீட்டில் இன்னும் 2 சீட்டு தான், 116 வந்துட்டார். இன்னும் 2 சீட்டு. அந்த 2 சீட்டு வந்து எந்த கட்சி தொகுதியில் 230 தொகுதியில் வந்தாங்களோ அவங்களும் கொடுப்பாங்க. வந்து அவர் சேவையை பார்த்துட்டு அவர் என்ன பொதுமக்கள் எப்படி பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டு அவங்களும் கொடுப்பாங்க. தெரியும் வந்து புரியுதுங்களா? நீங்கள் கொடுக்கணும்னு ஆசை இது இல்லை, அவங்களும் கொடுப்பாங்க. அண்ணன் ஆட்சி வந்தாக்கா யார் ஜெயிலுக்கு போகிறீங்க ஒன்றி பார்த்துன்னு வெயிட் பண்ணிலாம் இருக்கும்.